GRTR 160 அப்நார்மல் சவுண்டு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினை கட்டி டிஸ்மேண்ட் பண்ணியாச்சு, டோட்டலாக டிஸ்மேண்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, இது கிளச் ஷாஃப்ட் சைடு, இது கீர் ஷாஃப்ட்டு. இது பக்கவாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் தான், அவ்வளோதான், டோட்டலாக போயிடுச்சு. லாஸ்ட் டைம் அப்நார்மல் சவுண்டு ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் பண்ணிக்கிறேன். இந்த பேரிங் டோட்டலாக போயிடுச்சு. 6001 இந்த நம்பரு. இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம எக்ஸ்ட்ரா பெரிய பேரிங்கும் போட முடியாது. இதுக்கு ஒரே சாய்ஸு இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேம் நம்பர் கிடையாது, இதை விட பெரிய பேரிங்கு. இந்த தடவை பர்மனன்ட் சொல்யூஷனுக்காக இந்த பேரிங்கை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இதை இந்த சென்டருக்கு நம்ம போர் பண்ணி இது ரெடி பண்ண போகிறோம். இந்த தடவை ஃபால்ட்டே ஆகக்கூடாதுன்றக்காக 6001 போட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒவ்வொரு டைம் இன்ஜினை பிரிக்க ரொம்ப செலவாகுது. அதனால் இந்த 6001 பேரிங் போடுறதுக்கு பதில் இந்த சைஸுக்கு மிஷினில் கொடுத்து லைட்டாக போர் பண்ணிவிட்டு இந்த பேரிங் குறைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. இது பெரிய பேரிங், அதை விட இது நம்பர் வேறு. ஆனால் ஷாஃப்ட் சைஸ் சேம் தான். இந்த ஷாஃப்ட்டுக்கு கரெக்டாக செட் ஆகும். கம்பெனியில் கொடுக்குது. அப்பாச்சி ஆர்டிஆர் பொறுத்த வரையும் இந்த பேரிங் தான் போயிட்டே இருக்கும். இந்த பேரிங் போயிடுச்சுன்னா சென்டர் கேஸ் கிளச் சைடு ஷாஃப்ட்டு கலகலன்னு சவுண்டு வரும். நான் ஒரு கிளச்சு பெல்லு தான் ஃபால்ட்டானு பார்த்தேன். கிளச்சு பெல் நல்லா தான் இருக்குது. டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. கையோட எல்லா பேரிங்கும் மாற்ற போகிறோம். இந்த பேரிங் ஆல்ட்ரு பண்ண போகிறோம். கிராங்க் ஷாஃப்ட் பேரிங் நல்லாயிருக்கு, இருந்தாலும் மாற்றுறது நல்லது. கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்கு இந்த பேரிங் உங்களுக்கு இது சின்ன ஸ்ப்ராக்கெட் வரும்ல, அந்த பேரிங்கு. மற்றபடி இன்ஜின் ஹெட்டு பொருளாக வேலை பார்க்கணும், ரீகண்டிஷன் பண்ணணும், ஒர்க் பண்ணிவிட்டு அசல் பண்ணுற மாதிரி இருக்கும்.